அதிகமாக ரிப்பீட்டடாக ஒரு 2, 3 கமெண்ட்டை நான் கவனிச்சேன். என்ன கமெண்ட் அப்படின்னா, சுனிதா வில்லியம் ரிட்டர்ன்ஸ்னு வந்துச்சு. என்னடா ரிட்டர்ன்ஸ் போடுறேன். இந்த ரிட்டர்ன்ஸ்ன்னு வார்த்தை எல்லாரும் பயன்படுத்துறாங்களே. அது என்ன ரிட்டர்ன்ஸ்? இதுக்கு முன்னாடி அவங்க வானத்துக்கு போயிட்டு திருப்பி வந்தாங்களா என்ன? என்ன ரிட்டர்ன்ஸ் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் தேடி பார்க்குறோம். கல்பனா சாவ்லா இருக்காங்கல்ல. ஸோ முதல் விண்வெளி பெண். ஸோ நோட் பண்ணோம். அவங்க யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்திய வம்சாவளின்னு போட்டிருக்கு. இந்தியாவில தான் இருக்காங்க. இந்தியாவோட பெண் பஞ்சாபி சம்மந்தப்பட்ட ஆட்கள். ஓகே. இது ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. எங்கிட்ட நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். சுனிதா வில்லியம் யாருன்னு பார்த்தா அவங்களுடைய ஃபேமிலியும் அவங்க இந்தியா சேர்ந்தது தான். அவங்க அப்பா பேரை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாண்டியா. என்னடா பாண்டியான்றது? பாண்டிய நாட்டு சேர்ந்தவங்களா? சரி ரைட்டு. கல்பனா சாவ்லான்னு கல்பனான்ற பேர் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக புழக்கத்தில் இருக்கிற ஒரு பேர். நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ கல்பனா சாவ்லா மேலே போயிட்டு கீழே வரும்போது ரிட்டர்ன் வரும்போது தான் ஒரு ப்ராப்ளம் நடந்து அவங்க இதாச்சு. வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இப்போ இவங்க ரிட்டர்ன் சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன ரிட்டர்ன் என்னன்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம் தான். இவங்களுக்குள்ள இருக்க சிமிலாரிட்டியை நீங்கள் கொஞ்சம் தேடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிமிலாரிட்டி இருக்குது. லூப் திருப்பி நடந்துகிட்டு இருக்குன்றத நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது நீங்கள் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேடி தெரிஞ்சால் தான் உங்களுக்கு விஷயம் புரியும். 2003 பிப்ரவரி 1 அவங்க ரிட்டர்ன் ஆகும்போது அவங்க 2003 பிப்ரவரி 1 அவங்க காலமாயிருக்காங்க. ஸோ கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா 22 வருடங்கள் கூட்டினா 4 13 2025 இப்போது மார்ச் மாதம் மார்ச் 18. நீங்கள் நோட் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்குது. மார்ச் போன மாதம் என்ன பிப்ரவரி கொஞ்சம் டிலே ஆகும். கால சுழற்சி இப்போ 20 வருஷம் 22 வருஷம் ஓடுதுல. ஸோ ஒவ்வொரு காலகட்டமும் நகர ஒரு குறிப்பாக இன்னொரு விஷயம் இருக்குது. மாதங்களில் 13வது மாதம் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. ராசிகளில் எப்படி 13 ஒன்று இருக்கோ அதே மாதிரி மாதங்கள்லேயும் ஒரு 13 இருக்குது. மறைக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா கால அளவுகள் நீ தவறாக கொண்டாடணும். அதுக்காக தான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உண்மையான விஷயங்கள் தான். சாஸ்திரங்கள், சாம்பிரதாயங்கள் எல்லாமே வேதங்கள் எல்லாமே உண்மையான விஷயங்கள் தான். அதில் எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு கலப்பு கரைக்கப்பட்டிருக்கு இப்படின்றத கவனிச்சின்னா தான் உனக்கு ரகசியம் புரியும். திரும்ப சொல்கிறேன், கால அளவுகள் மாறும், சேஞ்ச் ஆகும். ஸோ 13 மாதங்களில் வச்சு கணக்கு பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இது பிப்ரவரியாக கூட இருக்கலாம்ல சுழற்சியில். நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். இதை பற்றி என்னத்தை டீட்டெயிலாக பேசி என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க? லூப்பை பற்றி ஏகப்பட்ட டைம் சொல்லிட்டோம். இப்போ இந்த லூப்பை சொன்னால் மட்டும் நம்ம இதை சொன்னால் அதை பண்ணுவோம், அதை சொன்னால் இதை பண்ணுவோம். அது பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறோம். அது எல்லாத்தையும் மாற்றி சொல்லிட்டு இருக்க முடியாது. இது எப்படி நடக்குதுன்ற விஷயத்த நான் சொல்லிட்டேன் தெளிவாக. லூப் நடக்குது. இது எப்படின்னு நீ தான் தேடி தெரிஞ்சுக்கணும். ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இதெல்லாம் வச்சு கேதர் பண்ணி உன்னுடைய மூளையை பயன்படுத்தின அப்படின்னா லூப் என்னன்னு உனக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். புரியலன்னு கேட்டேன்னா எனக்கு வந்து கேட்காது. புரிகிற மாதிரி தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். உனக்கு புரிய மாட்டேங்குது. மீன் பிடிக்கிறது எப்படின்றத தெளிவாக சொல்லி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் மீன் பிடிச்சி பிழைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம வைங்க. ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டாக சொல்லிட்டு போங்க. லைக்கை போட்டு விட்டு போங்கப்பா.